ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ஈரல் கிரேவி. இந்த கிரேவியில் வந்துட்டு சிம்பிளான ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதனால் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். இந்த ஆட்டு ஈரல் கிரேவியை வந்துட்டு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு சிம்பிளான மசாலா வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டு இது மூணுத்தையுமே நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா வரப்பட்டு நல்ல ஒரு வாசனையே கிடைக்கும். எல்லாமே வந்துட்டு நல்லா வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்துட்டு நல்லா வெடித்து வரட்டும். பெருஞ்சீரகம் வெடித்து வந்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதோடைய கலர் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லாவே கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஈரல் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஈரல் வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் சேர்த்துக்கிற மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு இந்த கிரேவி வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்திருக்கும். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் அடிஷ்னலாக நான் வந்து வீட்டில் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மட்டன் மசாலா அந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஆட்டு ஈரல் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் மந்த்லி ஒன்ஸாவது வந்துட்டு ஆட்டு ஈரல் வந்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கிரேவியிலேருந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு உப்போடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவி நல்லா இதை போல் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளுடைய ஆட்டு ஈரல் கிரேவி ரொம்பவே சூப்பரான ஒரு வாசனையோட ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இது கூட நல்லா க்ரஷ் பண்ண மிளகுத்தூள் வந்து மேலே தூவி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவியில் லாஸ்ட்டாக வந்துட்டு மிளகுத்தூள் சேர்க்கறதால அதோடைய வாசனை வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்தது இதில் வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறீங்க இல்லையா, அது வந்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி சேர்த்துக்காமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி லைட்டாக வந்து கொரன்னு இருக்கிற போல் சேர்த்துக்கோங்க. அதே போல் பெப்பரை வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பெப்பர் வந்துட்டு சேர்த்துக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வறுக்காமல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடய டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.